சிதம்பரம் அருகே முட்லூரில் பாஜக மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏர்கன் துப்பாக்கியால் சுடப்பட்ட விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே உள்ள முட்லூர் பகுதியில் வசித்து வரும் அஸ்கர் அலிகான் என்பவர் கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக சிறுபான்மை பிரிவு தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டில் இருந்து வெளியே செல்ல இருசக்கர வாகனத்தை எடுத்தபோது அஸ்கர் அலிகான் மீது ஏர்கன் துப்பாக்கியால் மர்ம நபர்கள் சுட்டுள்ளனர். இதில் துப்பாக்கி தோட்டாப்பட்டு அவரது செல்போன் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அஸ்கர் அலிகான் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் தமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அஸ்கர் அலிகான் தெரிவித்துள்ளார். மணிக்கு நான் வெளியே போகிறேன். ஓடிபி ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு ஷாப்புக்கு போகிறேன், இ-சேவை மையத்துக்கு. அப்போ என் வீட்டை ஈத்து பூட்டிக்கிட்டு கேட்டில் நின்று இந்த திசையில் நிற்கிறபடி ஒரு நம்ம அந்த பொம்மை துப்பாக்கியால் சுடுவாங்கள்ல, ஏர்கன் மாதிரி பிள்ளைங்க விளையாடுவாங்கள்ல, அந்த பலூன் சுடு துப்பாக்கி மாதிரி பொட்டு நிச்சயம் செல்ஃபோனில். அப்புறம் செல்லு எடுத்து பார்த்து சுற்றுமுற்றி பார்த்துட்டு டக்குன்னு நான் என்ன பண்ணேன், அவுட்ரு ஆகிட்டேன். போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு என் கட்சிக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் மூலிமா தகவல் தரேன் நான் போலீஸ்க்கு. அப்புறம் போலீஸ் என்னை எல்லாமே ரெக்கவர் பண்ணிடுறாங்க, செல்லெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு போகிறாங்க. மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square அரண்யா record breaking success of phase 1 sold out, அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square அரண்யா at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.